இதுதான் எங்கள் ரியோ குட்டியோட வீடு. எப்படி சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இன்றைக்கி அதை விட சுத்தமாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். குட்டி பையா, குட்டி பையா, சொல்லுடி பட்டோ. ஸோ இதை விட சுத்தமாக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம சுத்தம் பண்ணலாம். சுத்தம் என்பது நமக்கு ரியோ குட்டி போல இருக்கணும். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் க்ளீன் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு டைம் இல்லாததுனால வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். 2 days 3 days ஒன்ஸ் பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதுதான் எங்கள் ப்ராசஸ். வாங்க இப்போ ட்ரே க்ளீன் பண்ணிடலாம். ட்ரே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் இது மாதிரி தண்ணி போர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் கேஜை நம்ம தண்ணியால் எல்லா பக்கமும் நனைச்சி விட்டுட்டு, ஏன்னா அதுவும் ட்ரையாக தானே இருக்கும், அதனால் எல்லா பக்கமும் நனைச்சி விட்டுணும். இப்படி ஒரு ப்ரெஷ் இருந்தால் போதுங்க, அது வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு தான். ஸோ அதை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுறணும் ப்ரெஷ்ஷால். அப்பப்போ தண்ணி தெளித்து தேய்ச்சா போதும், க்ளீன் ஆகிடும் பளிச்சுன்னு. இப்போ நம்ம தண்ணியை தெளிக்கிறதுனால உள்ள ரியோ குட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குளிக்கிற மூடு வந்துடும். ஸோ அவங்களாவே பைப் கடியில் இப்படி நின்றுக்குவாங்க. அவங்க குளிக்கிற வரைக்கும் குளிக்கட்டும்னு விட்டுருவோம். குளித்து முடிச்சிட்டாங்கன்னா தண்ணி விட்டு தானாக விலகி நின்றுவாங்க. அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா எல்லா பக்கமும் போர் பண்ணி விட்டுட்டோம்னா போதும், தெளித்து விட்டோம்னா கேஜ் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து ட்ரே க்ளீன் பண்ணலாம். இப்போ அந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம எல்லா பக்கத்துலேயும் ப்ரஷ் வச்சு நீட்டாக இதே மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். எல்லா சைட்ஸ்லேயும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம்னா அழுக்கு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டுட்டு இன்னும் 2 கப்பு தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா ட்ரே பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ட்ரேவும் இப்போ ரெடிங்க. ஒரு 15 minutesல ரெண்டுமே ட்ரை ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக குட்டி பையனுக்கு நம்ம பேப்பர் போட போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு முழு பேப்பர், இப்படி டபுள் ஷீட்டாக இருக்கிற ஒரு முழு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படியே மடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதில் பேப்பர் எங்கேயும் தூக்கிட்டு இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே கொத்தி 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 பேப்பரை கிழிச்சு போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. தட்ஸ் ஆல். பார்த்திங்களா எங்கள் ரியோ குட்டி கேஜ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா? ரியோ மிக்ஸ்டு சீடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் சீடை மேலே போடணும். சன்ஃப்ளவர் சீடை அதுக்கப்புறமா போடணுங்க. ஏன்னா எங்கள் ரியோ குட்டிக்கு சன்ஃப்ளவர் சீட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. அடியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கிற மிக்ஸ்டு சீடெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் இதை தேடி எடுப்பாங்க. பாதி சீடு வீணாக போயிடும். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அவங்க ப்ளேஸ் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் ரியோ குட்டியும் அதில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. ரியோ குட்டி டாட்டா சொல்லிடுற எல்லாருக்கும். டாட்டா பாய். பார்த்திங்களா இந்த கேஜ் எவ்வளோ நீட்டாக இருக்குங்களா? இன்னும் 2 நாளில் இது ஃபில் பண்ணிவிடுவாங்க. குப்பை போட்டு அசிங்கம் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் பேப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். திரும்பவும் அடுத்த சாட்டர்டே சண்டேயில் லீவ் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம். தேங்க்யூ.